அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான அப்பளம் கூட்டுதேங்க பண்ண போகிறோம். இது மீன் குழம்பு, வத்த குழம்பு, ரசம் எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் தேங்காய், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நான். ஒரு பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, பெரிய சைஸில் ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இது தக்காளி வெங்காயம் சீக்கிரம் குக் ஆகிறதுக்கு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கி வரணும். பாரம்பரியமாக செய்யக்கூடிய அப்பளக்கூட்டுங்க இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மண் பாத்திரத்தில் செய்ய போவையில் இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா குக் ஆயிடுச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். வீட்டில் உள்ளதாக இருந்தாலும் சரி, இல்லை கடைகளில் உள்ளதாக இருந்தாலும் சரி, சேர்த்து அதையும் நல்லா ஆயிலில் குக் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா பொடி மட்டும்தாங்க நம்ம சேர்க்குறோம், வேறு எதுவும் கிடையாது. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காயையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 60 கிராம் கடலைப்பருப்பை நான் ஒரு 5 விசில் வச்சு குக் பண்ணி வச்சுருக்கேன். பருப்பு வந்து ரொம்ப கரைஞ்சிடவும் கூடாது, அதே சமயம் வேகாமல் இருக்கவும் கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். அந்த பருப்பு வேக வச்ச தண்ணியோடு நான் இதில் சேர்த்துடுறேன். இது கூட 2 உருளைக்கிழங்கு, வேக வச்ச உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். தேங்காய் மசாலாலாம் சேர்த்துருக்கனால ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். நான் ஒரு 6 அப்பளத்தை வறுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு குவான்டிட்டி எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் செஞ்ச குவான்டிட்டி வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்லாம். இப்போ எல்லா அப்பளத்தையும் இந்த மாதிரி 1 2 உடச்சி போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இந்த அப்பளத்தோட இந்த மசாலா அப்சர்வ் ஆகணும். ஜஸ்ட்டு கொதிச்சா போதும். ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க, போதும். அவ்வளோதான், நமக்கு தயாராகிடுச்சு. இந்த திக்னஸும் கரெக்டாக இருக்கும். அப்பளத்துலேயும் நமக்கு உப்பு இருக்கும். அதனால் நீங்கள் ஃபைனலாக இப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா நீங்கள் எக்ஸஸாக சேர்த்துக்கலாம். மேலே கொஞ்சமாக மல்லித்தலை தூவி நம்ம இப்போ இறக்கிடலாம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு தாளிப்பு இருக்குங்க, அதை தாளிச்சிடலாம். தாளிக்கையில் இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். பவுலுக்கு மாற்றிடுங்க. ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆல்ரெடி நான் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூட பட்டை வத்தல் சேர்த்து நல்லா அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டெப் செய்கிறனால இன்னும் நமக்கு கூட்டு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். இது மீன் குழம்பு, ரசம், வத்த குழம்பு இதுக்குன்னு அல்டிமேட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.